அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல்ஃபைஸீன் நபிரத்துல்லா அம்மாபாத். அன்பான மூமீன்களே, முஸ்லீம் சகோதரர்களே, சமாதானம் இல்லாத, அமைதி இல்லாத மனிதர்களுக்கும் அமைதி இல்லாத வீடுகளுக்கும் ஒரு தீர்வு. உங்களுடைய வாழ்க்கை கீழே போகிறதா? உங்களுடைய வாழ்க்கை கீழே விழுந்து கொண்டிருக்கிறதா? பொருளாதாரமாகவும் மனதளவிலும் பணத்திலும் உடலளவிலும் நீங்கள் கீழே, உடல் நிலையிலும் நீங்கள் குறைந்து கொண்டிருக்கிறீர்களா? அதற்கான முக்கிய காரணம், உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை கொடுக்கவில்லை. நமது வாழ்க்கையில் பரக்கத் தான் முதலில் தேவையானது. பரக்கத் இருந்தால் அல்லாஹு தாலா நமது பிரார்த்தனையை எளிதாக ஏற்றுக்கொள்வான். அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் அருட்கொடையும் நமது வாழ்க்கைக்கு வெற்றிக்கான ஒரு படி. அன்பானவர்களே, பரக்கத் மிகவும் அவசியமான ஒன்று. பழைய காலத்து மனிதர்கள் கூறுவாங்க, குறைந்த வசதியிலே, குறைந்த உணவிலே கூட பெரிய திருப்தியும் பெரிய சந்தோஷமும் நமக்கு கிடைத்தால் அதுவே பரக்கத். அதாவது அல்லாஹு தாலா நமக்கு அளித்த அருட்கொடைகள் அவை மிக சிறியதாக இருந்தாலும் அதிலேயே நமக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைத்தால், ஒரு மன நிம்மதி கிடைத்தால், அன்பான முஸ்லீம் சகோதரர்களே, அதுவே பரக்கத்தாகும். ஆனால் நம்மில் பலரின் எண்ணத்தில் ஒரு எண்ணம் தோன்றும். அதாவது பணம் அதிகமாக உள்ளவர்களுக்கு, செல்வம் அதிகமாக உள்ளவர்களுக்கு, பிரபலமானவர்களுக்கு, நம்ம கண்களுக்கு பெரியவர்களாக தெரியும். அவர்களிடம் விலை உயர்ந்த ஃபோனும், விலை உயர்ந்த கார்கள், பெரிய வீடுகளும், பணமும், நிலமும், அழகான மனைவியும், குழந்தைகளும், நல்ல குடும்பமும், எவ்வளவு பெரிய அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நாம் நினைப்போம். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் பெரும் அமைதி, நீங்கள் பெறக்கூடிய அந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. வெளிப்புறத்தில் அவர்களின் வாழ்க்கை பெரிய ஆடம்பரமாக தெரியும். ஆனால் உள்ளே சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, அமைதியும் இல்லை, பரக்கத்தும் இல்லை. அதனால் என்ன பயன்? எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை என்றால் அதற்கு அர்த்தமே இல்லை. நமக்கு தேவையானது அமைதியும் சந்தோஷமும் தான். அந்த சந்தோஷமும் அந்த நிம்மதியும் சிறிய வீட்டிலேயே கிடைக்கலாம். மண் வீடு இருந்தாலும், சாப்பாடு குறைவாக இருந்தாலும், வாகனம் இல்லாவிட்டாலும், படுக்கை இல்லாவிட்டாலும், நீங்கள் தரையில் படுத்தாலும் அல்லாஹு தாலா கொடுத்த சிறிய ஒரு அருள் இருந்தால், அதில் பரக்கத் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகும். ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சி. தரையில் படுத்தாலும் அல்லாஹு தாலா நல்ல நிம்மதியை தருவான், நல்ல சந்தோஷத்தையும் தருவான். நீங்கள் சாப்பிடும் உணவு மிக குறைவாக இருந்தாலும் அதில் பரக்கத் இருந்தால் அது மிகவும் ருசியாக இருக்கும். சிக்கன் பிரியாணியை விட அது ருசியாக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மந்தி, அல்ஃபஹாம், ரோஸ்ட் போன்ற உணவுகள் சாப்பிடுவதை காட்டிலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த எளிய உணவு, அதில் அல்லாஹு தாலா பரக்கத்து கொடுத்தால் அது மிகவும் மிகவும் ருசியாக இருக்கும். இதுதான் முன்னோர்கள் கூறியது. நமக்கு கிடைக்கும் உணவு குறைவாக இருந்தாலும் அதில் திருப்தி இருந்தால், அதில் சந்தோஷம் இருந்தால் அதுவே பரக்கத்தாகும். அதாவது அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த மிக பெரிய அருள். நமது வாழ்க்கையில் பல முறை சில வீடுகளுக்கு சென்றால் அங்கு பெரிய ஆடம்பரம் இருக்காது, ஆனால் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி நமக்கு உணரப்படும். பலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பணக்கார வீடுகளில் வேலை செய்யும் போது அங்கு நிம்மதி இருக்காது, வேலை செய்ய மனதே வராது, அங்கு கிடைக்கும் உணவு வீட்டில் சமைத்தது கிடையாது, ஹோட்டலில் இருந்து வாங்கியதை, அதை சாப்பிடவும் நிம்மதி இருக்காது, சந்தோஷமும் கிடைக்காது. ஆனால் ஏழை வீட்டில் வேலை செய்யும் போது ஒரு தனியான நிம்மதி இருக்கும். அங்கே சமைத்த உணவு மிகவும் ருசியாக இருக்கும், ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கும், வயிறு நிறையும். அவர்கள் வேலை செய்பவர்களை மரியாதையுடன் நடத்துவார்கள், அன்பும் பாசமும் இருக்கும். அவர்கள் நம்மை குடும்பமாக பார்ப்பார்கள். அதனால் அந்த வீட்டிற்கு போவது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று இது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான காரணம் அந்த வீட்டில் பரக்கத் இருப்பது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அதிகம் இருந்தால் அல்ல, சிறியதாக இருந்தாலும் அதில் சந்தோஷம் என்பது இருந்தால் நாம் பரக்கத்து பெற்றவர்கள். அதனால் நாம் சந்தோஷமாக வாழலாம். நமது முகத்தில் ஒளி என்பது இருக்கும், சந்தோஷம் என்பது இருக்கும்.
அதற்கு நமக்கு பணம் என்பது தேவையில்லை. அல்லாஹு தாலா பரக்கத்தை கொடுத்தால் மட்டும் போதுமானது. அன்பானவர்களே, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது வாழ்க்கையில் சொர்க்கம் போல ஆக வேண்டுமானால் சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த சில விஷயங்கள், நமது வாழ்க்கையில் பரக்கத்து வர நாம் கவனிக்க வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தாங்க. ஒரு தோழர் வந்து கேட்டார், நபியே, நான் சாப்பிடுகிறேன், வயிறு நிறைய சாப்பிடுகிறேன், ஆனால் எனக்கு பசி என்பது குறைவதில்லை, அதற்கு காரணம் என்ன என்று. நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினாங்க, அது உங்களுடைய வீட்டில் பரக்கத் இல்லாததால் தான். நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடுகிறீர்களா? சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லா சொல்கிறீர்களா? இதே கேள்வியை இன்று நான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லா சொல்கிறீர்களா? நீங்கள் தனியாக சாப்பிடுகிறீர்களா அல்லது குடும்பத்துடன் ஒன்றாக சாப்பிடுகிறீர்களா? இப்போது நாம் பார்க்கிறோம், எல்லாரிடத்திலும் மொபைல் உள்ளது. சமூக வலைத்தளங்களை பார்க்கிறார்கள், அதை பார்த்தபடியே சாப்பிடுகிறாங்க. ஒருவருடன் ஒருவர் பேசுவதில்லை. குழந்தைகளும் இப்படிதான். அவர்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, மொபைல் மட்டும் போதுமானது. மொபைல் இல்லை என்றால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இப்படியான காலத்தில் நாம் வாழ்கிறோம். அல்லாஹு தாலா நமது குழந்தைகளை காப்பாற்றட்டும். அவர்களுக்கு ஈமானுடன் சேர்ந்த அறிவை இறைவன் வழங்குவானாக. நமது வாழ்க்கையில் மாற்றம் எங்கே தொடங்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றத்தை தொடங்க வேண்டும். குறிப்பாக பெண்கள். வீட்டை சுத்தம் செய்வது ஒரு வேலை மட்டும் கிடையாது, அது ஒரு இபாதத் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு விஷயம், சுத்தம் என்பது ஈமானின் பாதி. வீடு சுத்தம் செய்யும் போது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அப்போது உங்கள் மனமும் சுத்தமாகும். மலக்குகள் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க, ஷைத்தான் ஓடி போவார்கள். அதனால் உங்களுடைய வீட்டில் பரக்கத் என்பது வந்து சேரும். உங்களுடைய வீடு சுத்தமாகும் போது உங்களுடைய மனமும் தூய்மையாகும். மனம் தூய்மையாகும் போது உங்களுடைய வீடு மனமும் சுத்தமுமாக இருக்கும் மூலமாக மலக்குகள் உங்களுடைய வீட்டிற்கு இறங்கி வருவார்கள். மலக்குகள் நமது வீட்டிற்கு வரும்போது ஷைத்தான் ஓடிவிடுவார்கள். அதனால் உங்களுடைய வீட்டில் பரக்கத் என்பது ஏற்படும். அதனால் நீங்கள் வீட்டு வேலை செய்யும் போது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த தஸ்பீகளை அதிகமாக சொல்லுங்கள். அதுபோல முன்னோர் காலத்தில் உம்மாக்கள் சமைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் சலவாத்தை ஓதுவாங்க. ஆனால் இப்போது யாரும் சலவாத் ஓதுவது கிடையாது, பாடல்கள் தான் பாடுகிறாங்க. அப்படி இருந்தால் ஷைத்தான் உங்களுடைய வீட்டில் இருப்பான், மலக்குகள் வரமாட்டாங்க, பரக்கத் இருக்காது. அல்லாஹு தாலா குரானில் கூறுகிறான், நீங்கள் நன்றி கூறினால் நான் இன்னும் அதிகமாக கொடுப்பேன். நான் சாப்பிடும் உணவு, நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் அணியக்கூடிய உடை, நாம் சுவாசிக்கும் காற்று, நமது உடல், நமது குடும்பம், இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவின் அருள்களாகும். அதை பயன்படுத்தும் போது நாம் இறைவனிடத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அப்போது நமது வாழ்க்கை என்பது மாறும். நமது வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் வரும், பரக்கத்து வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு பரக்கத் என்பது வந்து சேரும். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தார்கள், என் உம்மத்துக்கு காலை நேரத்தில் பரக்கத்தை கொடு என்று. அதனால் காலை நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. இறைவா, என் உம்மத்தினருக்கு நீ காலை நேரத்தில் பரக்கத் அளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. அதனால் காலை நேரத்தில் அல்லாஹு தாலா கொடுக்கும் பரக்கத்து மிகவும் பெரியது. சூரியன் உதிக்கும் முன் பறவைகள் அல்லாஹுவை புகழுவாங்க. அந்த அமைதியான நேரத்தில் எழுந்து நிற்போர்களுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய அந்த பரக்கத் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு பெரியது. ஆனால் இன்று பல வீடுகளில் காலை நேரம் உறக்கத்திற்காக விட்டுவிடப்படுகிறது. பல இளைஞர்கள் இரவு நேரத்தில் மொபைலில் இருப்பாங்க. அதனால் தாமதமாக அவங்க தூங்குவாங்க. அதனால் காலை எழும்புவதும் கிடையாது, ஃபஜ்ருடைய தொழுகையும் கிடையாது. அவர்கள் தூங்கி கொண்டிருப்பாங்க. சிலர் தொழுதுவிட்டு மீண்டும் தூங்குவார்கள். ஆனால்
பலர் தொழுகையே செய்ய மாட்டார்கள். அந்த நேர உறக்கம் மிகவும் மிகவும் இனிமையானதாக இருக்கும். அதற்கு காரணம் அந்த குளிர்ந்த சூழல். மேலும் ஷைத்தான் அந்த நேரத்தில் மனிதரை தூங்க வைப்பான். அதனாலேயே பலரும் எழும்புவதே கிடையாது. சில உம்மாக்கள் குழந்தைகளை எழுப்புவாங்க மதரசா இருப்பதால். ஆனால் வெள்ளிக்கிழமை மதரசா இல்லாததால் அவர்கள் தூங்குங்க என்று விட்டு விடுவார்கள், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று. ஆனால் அப்படி தூங்குபவர்கள் அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு சரியாக இருக்காது. எந்த ஒரு விஷயமும் சரியாக நடக்காது. அது ஷைத்தானுடைய ஒரு தாக்கமாகும். அதனால் அந்த நாளில் பரக்கத்தும் இருக்காது. ஆனால் நீங்கள் சூரியன் உதிக்கும் முன் எழுந்தால் ஃபஜரை தொழுதுவிட்டு துவா செய்து திக்ர் ஓதினால் அந்த வீட்டில் மலக்குகள் இறங்குவார்கள். அதனால் அந்த வீடு அமைதியானதாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் பரக்கத் வர நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். சூரத்துல் பஹரா நீங்கள் ஓதினால் உங்களுடைய வீட்டில் பரக்கத் என்பது வந்து சேரும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, சூரத்துல் பஹரா ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். அந்த வீட்டில் பதட்டம் என்பது இருக்காது, எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது, எப்போதும் அமைதி என்பது இருக்கும். ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கவும் கந்திருஷ்டி, சேவினை, சிகிறு, எல்லா தீமைகளிலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான். இப்போது சமையல் செய்யக்கூடியவர்களிடம் எனக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் சமைக்கும் உணவு வீட்டு வேலை மட்டும் கிடையாது, இபாதத்து. நீங்கள் சமைக்கும் போதும் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது ஸலவாத்தை ஓதுங்கள். ஒரு நாள் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்தாங்க. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனைத்தையுமே தானமாக கொடுத்தாங்க. ஒரு சிறிய பகுதி மட்டும் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன மீதம் உள்ளது? அதற்கு நமது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய பதில், ஒரு பகுதி மட்டும் மீதம் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, அதுவே இல்லாமல் மற்றவை எல்லாமே நமக்கு கிடைத்தது தான். அதாவது தானம் செய்தவே அல்லாஹு தாலாவிடம் நமக்காக சேமிக்கப்பட்டது. இதுதான் பரக்கத்தின் ரகசியம். நாம் கொடுத்தால்தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். தானம் செய்யுங்கள், அல்லாஹு தாலா இரட்டிப்பாக தருவான். கஞ்சத்தனம் நமக்கு வேண்டாம். அப்படி இருக்கும்போது நமது வாழ்க்கை கஷ்டமாகும். கஞ்சத்தனத்துடன் உள்ள ஒரு வாழ்க்கை இன்னும் கஷ்டமாக கிடைக்கும். அதனால் சிறிதளவு தானம் செய்யுங்கள். பறவைகளுக்கும் நீங்கள் உணவு கொடுங்கள். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அவை உங்களுக்காக துவா செய்யும். அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இந்த உலகிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் செல்வந்தராக விரும்பினால் சிறிதளவு சதக்க கொடுங்கள், சிறிதளவு தானம் செய்யுங்கள். வீட்டில் மீதமாக இருக்கும் உணவை பறவைகளுக்கும் மற்ற உயிர்களுக்கும் கொடுங்கள். அதை வீணாக்காதீங்க. ஒரு எறும்பிற்கு கூட நீங்கள் உணவு கொடுத்தால் அது உங்களுக்காக துவா செய்யும். அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம், உயிர்களின் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று. இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் பரக்கத் என்பது உங்களுக்கு வந்து சேரும். நம் செல்வத்திலும் பரக்கத் வேண்டும். அது ஹலால் வழியில் சம்பாதித்தால்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, நேர்மையான வியாபாரம் பரக்கத்தை கொண்டு தரும் என்று. அதில் வளர்ச்சி வரும். அதனால் ஏமாற்றி சம்பாதித்தால் அதில் பரக்கத் என்பது இருக்காது. அப்படி சம்பாதித்த பணம் நிலைத்தும் இருக்காது. பலர் கூறக்கூடிய ஒரு விஷயம், நான் பல வேலைகளை செய்தேன், ஆனால் எனக்கு வெற்றி இல்லை, நஷ்டத்தில் தான் முடிந்தது. அதற்கு காரணம் நேர்மை இல்லாதது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றட்டும். பணம் செலவழிக்கும் போதும் அவசியமான அளவிற்கு மட்டும் நாம் செலவு செய்ய வேண்டும். பிஸ்மில்லா என்று கூற வேண்டும். வீட்டிற்கு பொருள் வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கி கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, குடும்பத்திற்காக செலவு செய்வது மிக பெரிய சதக்கா என்று. அதனால் குடும்பத்தை கவனியுங்கள். அல்லாஹு தாலா பரக்கத்தை தருவான். இந்த உலகிலும் மறுமையிலும் இறைவன் வெற்றி ஏற்படுத்துவான். உங்கள் உழைப்பிற்கு அல்லாஹு தாலா நன்மையை வழங்குவான். இப்போது பரக்கத் என்பது பணம் மட்டுமல்ல, உறவுகளிலும் உள்ளது. நம் வீடு ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது. அது அன்பின் மையமாகும், கருணையின் இடமாகும், அமைதியின் இடமாகும். நமது வீட்டில் பரக்கத் வர வேண்டும் என்றால் முதலில் தேவை குடும்பத்தில் அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்தினரிடம் நல்லவராக இருப்பவரே.
நான் என் குடும்பத்தினரிடம் சிறந்தவராக இருக்கிறேன் என்று நமது மனதில் நமக்கு தோன்ற வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வெளியே நண்பர்களிடம் நீங்கள் எவ்வளவு மென்மையாக பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளவு அழகாக பேசுகிறீங்க, ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் எப்படி பேசுகிறீங்க? சிலர் மிகவும் கடுமையாக இருப்பார்கள். இப்படி இருந்தால் அந்த வீட்டில் பரக்கத் என்பது இருக்காது. அதனால் மனைவி, குழந்தைகள் அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு சிரிப்பு அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்தது. அந்த சிரிப்பே உங்களுடைய வீட்டில் பரக்கத் என்பதை கொண்டு வரும். அதுபோலவே விருந்தினரை வரவேற்பது, அதனால் நமக்கு பரக்கத் என்பது வரும். ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து என்னுடைய வீட்டில் பரக்கத் இல்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு பரக்கத் என்பது வரும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால் விருந்தோம்பல் என்பது ஒரு சுமை அல்ல. ஒரு கப் தண்ணீர் கூட நீங்கள் அன்புடன் கொடுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், உங்களுக்கு பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், வீட்டிற்கு வரும்போது சலாம் கூறுங்கள். வீட்டில் யாரும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லுங்கள். அதனால் உங்களுடைய வீட்டில் அமைதி என்பது வந்து சேரும். ஷைத்தான் நுழைய மாட்டான், சண்டைகள் என்பது இருக்காது. இந்த பழக்கத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளிடம் அன்பாக இருந்தாங்க. அதனால் நாமும் அதையே பின்பற்ற வேண்டும். வீட்டில் குழந்தைகள் சிரித்தால் மலக்குகள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் சண்டை இருந்தால் பரக்கத் இல்லாமல் போய்விடும். நமது வீட்டில் எப்போதும் சண்டை என்பது இருந்து கொண்டே இருந்தால் அங்கே மலக்குகள் இறங்க மாட்டாங்க, பரக்கத் என்பது அப்படியே நீங்கிவிடும். அதனால் நம் வீட்டில் பரக்கத்து நிலைக்க முக்கியமான ஒரு ஆயுதம் துஆ செய்வது. நம் வீட்டில் பரக்கத் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கான மிக முக்கியமான ஆயுதம் துஆ செய்வதுதான். அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்காமல் நம்மால் எந்த விஷயத்தையுமே பெற முடியாது. சிலர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் உழைத்தால் மட்டும் போதும் வெற்றி கிடைக்கும் என்று. ஆனால் உண்மையில் இறைவனுடைய ஒரு தௌஃபீக் இல்லையெனில் எவ்வளவு உழைத்தாலும் வெற்றி என்பது கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முன்னால் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு வெற்றி தரக்கூடியவன் இறைவன் மட்டுமே. நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுபவனும் இறைவன்தான். அவன் விரும்பினால்தான் எல்லாமே நடக்கும். அதனால் நாம் எப்போதும் இறைவனிடத்தில் இணைந்திருக்க வேண்டும். அதே போல் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன் ஒழு செய்து தூங்குவது மிக முக்கியமாகும். அப்படி ஒழு செய்து நாம் தூங்கினால் அல்லாஹு தாலாவின் மலக்குகள் நம்மை பாதுகாப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வரியை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நாள் வீட்டில் வேலை அதிகமாக இருந்ததால் அவங்க மிகவும் சோர்வாக இருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு ஒரு வேலைக்காரியை விட சிறந்த ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டாங்க. நீ தூங்குவதற்கு முன் 33 தடவை சுபஹான் அல்லாவும் 33 தடவை அல்ஹம்துலில்லாவும் 34 முறை அல்லாஹு அக்பர் சொல்லு அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த திக்ர் உனக்கு வேலைக்காரியை விட சிறந்ததாக இருக்கும் என்று நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்லாஹு தாலாவை நினைப்பது நமது உடல் சோர்வை நீக்கும். அது மட்டுமில்லாமல் அது நமக்கு அடுத்த நாளைக்கான சக்தியை நமக்கு ஏற்படுத்தும். இந்த ஒரு தஸ்பீக்கை சொல்லக்கூடிய பழக்கம் நமது வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு தரும். அல்லாஹு தாலாவின் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு இரவும் இந்த திக்ருகளை ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். 33 தடவை சுபஹானல்லா, 33 தடவை அல்ஹம்துலில்லா, 34 முறை அல்லாஹு அக்பர். இந்த 3 திக்ருகளும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. இதை நாம் தொடர்ந்து ஓதும்போது மனிதர்களின் வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவின் பரக்கத் என்பது நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹு தாலாவின் பாதுகாப்பும் அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திக்ருகளை நாம் தவறாமல் ஓத வேண்டும். அன்பான மோமின்களே, இஸ்லாம் மிகவும் எளிய செயல்களின் மூலம் நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த சிறிய செயல்களே நம் வாழ்க்கையில் பெரிய பரக்கத்தையும் வெற்றியையும் நமக்கு கொண்டு சேர்க்கும். நாம் இதுவரை கேட்ட இந்த விஷயங்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இவை நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய உண்மைகள். பரக்கத் என்பது வானிலிருந்து வீழும் ஒன்றல்ல,
அது அல்லாஹுத்தாலாவுடன் நமது உறவு வலுப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் தோன்றக்கூடிய ஒன்று. அல்லாவை நினைத்து வாழும் வாழ்க்கை தான் உண்மையான பரக்கத்து நிறைந்த வாழ்க்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கெட்டும்போது அல்லாஹுத்தாலாவிடத்தில் ஒரு அழகான துவா செய்தாங்க. ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் வன்தா ஹைருல் முன்சிலீன். இந்த ஒரு துவாவை ஓதி அவங்க அல்லாஹுத்தாலாவிடத்தில் பிரார்த்தித்தாங்க. இறைவா, நீ மிகவும் பாக்கியம் இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. நீயே பத்திரமாக இறக்கி வைப்போர்களில் மிக மேலானவன். இந்த ஒரு துவா மிகவும் அழகானதும் அர்த்தமுள்ள ஒரு துவாவாக இருக்கிறது. நாம் ஒரு புதிய வீட்டில் குடியேறும் போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் நல்லது. நமக்கு தேவையானது பெரிய வீடுகளோ ஆடம்பரமோ அல்ல. நமக்கு தேவையானது அந்த வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் தான். அன்பானவர்களே, நாம் இன்று முதல் நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நாம் தொடங்க வேண்டும். காலை நேரத்தில் சீக்கிரம் எழுவது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. காலை நேர பழக்கத்தை நாம் ஒருபோதுமே இழக்கக்கூடாது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்து அதன் பிறகு நேரத்தை அல்லாஹு தாலாவுக்காக செலவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு பக்கம் குரான் ஓதிக்கொள்ளுங்கள். அதோடு திக்ரையும் துவாக்களையும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நம் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அல்லாஹு தாலாவின் பெயர் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சமைக்கும் போது, வேலை செய்யும் போது, பயணம் செய்யும் போது, ஓய்வாக இருக்கும் நேரத்திலும் இறைவனை நினைத்து திக்ர் ஓத வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டவை. இந்த திக்ருகளை தொடர்ந்து சொல்லும்போது நம் மனமும் நம் வீடும் நம் வாழ்க்கையும் சுத்தமாக மாறும். அதோடு நாம் சாப்பிடும்போது மரியாதையை கடைபிடிக்க வேண்டும். பிஸ்மில்லா என்று சொல்லி வலது கையால் அமைதியாக உணவு உண்ண வேண்டும். உணவு உண்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நாம் கோபத்தை கட்டுப்படுத்தி அன்புடன் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களிடம் புன்னகையுடன் நாம் பேச வேண்டும். அதே ஒரு சதக்காவாகும். வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூற வேண்டும். அது அமைதியை கொண்டு சேர்க்கும். நமது வீட்டில் நமது தாய் தந்தையை நாம் மதிக்க வேண்டும். மனைவியை அன்புடன் நடத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளை கருணையுடன் வளர்த்திடுங்கள். ஏனெனில் நாம் சேர்த்த செல்வமும் வீடும் காரும் எதுவுமே நம்மோடு வராது. நாம் மரணித்த பிறகு நம்முடன் வருவது நமது நற்செயல்கள் மட்டுமே. நாம் செய்த திக்ருகள், நாம் செய்த நல்ல செயல்கள், நாம் வளர்த்த நல்ல குழந்தைகள், இவையே நமக்கு உதவும். கபரில் நாம் இருக்கும்போது நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள் தான் நமக்கு உண்மையான செல்வம். அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் பரக்கத்தை வழங்குவானாக. நமது வீடுகளில் அமைதியும் சந்தோஷம் கொண்டு அல்லாஹு தாலா நிரப்புவானாக. நம் அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹு தாலா போக்கட்டும். நம் குடும்பத்தினரை இஸ்லாமின் நேரான பாதையில் நிலைத்திருக்க இறைவன் செய்வானாக. நம் பிள்ளைகளை நல்லவர்களாக இறைவன் மாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மோமீன்களே, இந்த விஷயங்கள் வெறும் அறிவு கிடையாது. இவை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகள். இன்றிலிருந்து நாம் இந்த நல்ல செயல்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம். அல்லாஹு தாலா நமக்கு நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக் புரிவானாக. இந்த உலகிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி அளிப்பானாக. சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் இறைவன் ஒன்றாக சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பான மோமீன்களே, நான் பகிர்ந்த இந்த அறிவு உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு நல்ல விஷயத்தை பகிர்வது ஒரு சதக்கா ஆகும். நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்தால் இந்த நன்மை இன்னும் பலரிடமும் சென்றடையும். அதனால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த நல்ல வழியில் நடக்க முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் பரக்கத்தை நிரப்ப செய்வானாக. நமது இதயங்களில் அமைதி அளிப்பானாக. நமது துவாக்கள் எல்லாம் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நம் அனைத்து நன்மையான ஆசைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. இந்த உலகிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இனி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வது, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது போல கொஞ்சம் தண்ணீரும் திருமறை குரானில் உள்ள இறைவனுடைய சக்தி மிகுந்த ஒரு ஆயத்தும் ஓதி உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆசைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயங்களையும் நமக்கு நடப்பதற்கு சக்தி மிகுந்த ஒரு அமல் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒற்றைப்படையாக இருப்பதாக, தனியாக இருப்பதாக உணர்றீங்களா?
நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்காமல் போகிறதா? அப்படியானால் ஒரு நபியின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு முறை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பாலைவனத்தில் யாரும் இல்லாமல், உணவில்லாமல், தளர்ந்து, உதவி இல்லாமல் தனியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தாலாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தாங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தாங்க. அந்த ஒரே ஒரு பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹு தாலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு வழங்கினான், வாழ்வதற்கு இடம் வழங்கினான், வேலை வழங்கினான், வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வழங்கினான். இந்த அற்புதமான பிரார்த்தனையை ஒரு கப் தண்ணீர் எடுத்து அதில் 11 முறை ஓதி, அதில் ஊதி இஷ்ஃபி என்று ஊதிக்கொள்ளுங்கள். அப்படியானால் நமது எந்த ஒரு பெரிய தேவையும் நமக்கு நிறைவேற்றி எடுக்கலாம். வெறும் 7 நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை உங்களுக்கு பார்க்க முடியும். நமது ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நோய்கள் விலக வேண்டும் என்றால், கடன் சுமை இருந்தால் அவர்களுடைய கடன் என்பது அடைந்து கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தாலா சாலிகான குழந்தைகளை தருவான், கல்யாணம் சரியாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும், குடும்பத்தில் பரக்கத்து கிடைக்க, இப்படி தொடங்கி நமது வாழ்க்கையில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ, என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ அது விலகி கிடைக்க அல்லாஹு தாலாவின் இந்த ஆயத்து அதற்கு எல்லாமே ஒரு பரிகாரமாக இருக்கிறது, ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது, ஒரு தீர்வாக இருக்கிறது. இதற்கு வேண்டி ஒரு கப் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன் அழகான ஒரு ஒலு செய்து யாரும் இல்லாத ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அதன் பின்பு திருமறை குரானில் சூரத்துல் கசஸில் உள்ள இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஓத வேண்டிய ஆயத்து, ரப்பி இன்னி லிமா அன்சல் த இளையமின் ஹைரின் ஃபக்கீர், ரப்பி இன்னி லிமா அன்சல் த இளையமின் ஹைரின் ஃபக்கீர். இந்த ஆயத்தை 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்துடைய அர்த்தம், என்னுடைய இறைவா, நீ எனக்கு அனுப்பித்தரக்கூடிய எந்த ஒரு நன்மையும் எனக்கு தேவைப்படுகின்ற ஒருவனாக நான் இருக்கின்றேன். இந்த ஒரு ஆயத்தை 11 தடவை ஓதிய பின் முழு மனதோடு கண்ணீரோடு உங்களுடைய தேவை ரப்பிடத்தில் கூறுங்கள். அதன் பின்பு உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரில் 3 முறை இஷ்ஃபி என்று ஊதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு நீங்கள் ஊதி கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வீட்டில் தெளித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் 7 நாட்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்து ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தாகும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழியை துறந்து கொடுத்த ஒரு ஆயத்தாகும் இது. நமக்கும் இறைவன் இந்த ஆயத்தின் பரக்கத்து கொண்டு நமது அனைத்து வேதனையும் அல்லாஹு தாலா போக்கி தருவானாக. நமது ஆசைகள் நிறைவேறி கிடைக்கும், வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் எதை மனதில் வைத்து இந்த ஒரு காரியத்தை நாம் செய்தோமோ அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு ஆசை அல்லாஹு தாலா நமக்கு நிறைவேற்றி தருவான். இதயத்தோடு உள்ள பிரார்த்தனையும் அல்லாஹு தாலாவிடத்தில் உள்ள ஈமானும் இறைவிடத்தில் கொண்ட நம்பிக்கையும் தான் இந்த காரியம் செய்யும்போது நமக்கு தேவையானது. மூமின்களே, இந்த ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் நினைத்தது போல இறைவன் உங்களுடைய காரியங்களை பூர்த்தி செய்து தருவான். இந்த ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அது இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ செல்வதற்கு அது காரணமாக இருக்கும். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன அனைத்து விஷயங்களும் நமது வாழ்க்கையில் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இந்த இம்மையிலும் நாம் செல்ல இருக்கிற ஆகிரத்திலும் இறைவன் நமக்கு வெற்றி ஏற்படுத்துவானாக. இறைவனுடைய சொர்க்கத்தில் நுழைவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.